கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமாங்க, நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கர்கள் பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்கும், அவங்க புள்ளை போல் வளர்ந்து போயிடுவாங்க. இதுதாங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு தருகிறார். கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு முன்பு எனக்கு திருமணம் ஆகலை. அந்த டைமில் அப்போது அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்க சில கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார். அதில் என்னென்னா 6 ஏஞ்சல்ஸ், அதாவது 6 குழந்தைகள் ரெக்கை கட்டி வெள்ளை வெள்ளேன்னு என்னை சுற்றி சுற்றி வந்தாங்க. அப்போது எனக்கு அழுது கொண்டே இருக்கிறேன் நான். அப்போ ஒரே ஒரு தேவதூதர் மட்டும் என்னிடத்தில் அழாதே மகளே, சங்கீதம் 1:6 வாசி என்று சொன்னாங்க. எனக்கு கண்ணை முழிச்சு பார்த்ததும் ஒரே சந்தோஷம். எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை தந்தார் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதன் பிறகு தான் தெரிந்தது, என் கணவர் திருமணத்திற்கு முன்பே கடன் வாங்கி திருமணத்திற்கு பிறகு மிகவும் கடன் பிரச்சனையினாலும் அவமானத்தினாலும் ஊரை விட்டு ஓடி அநேக துன்பங்களை சகிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் எல்லா வழிகளிலும் என் தேவாதி தேவன் எனக்கு துணை நின்று என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்து வருகிறார். இன்றைக்கு இந்த நிலையில் ஒரு உயர்த்தி இருக்கிறார். அந்த தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஆடுகளுக்கு பின்பாக சென்ற தாவீது கூட தனக்கு ஒரு நாள் செங்கோல் கொடுக்கப்படும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் நடந்தது நிமித்தம், நீதிமானாய் நடந்தது நிமித்தம் கர்த்தர் ஒரு செங்கோலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வழி வழியாய் அந்த செங்கோல் நிலைக்கும்படியாய் செய்தார். ஆமாங்க, நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கடைசி மட்டும் நம்மளை காத்து வழி நடத்தி அதை சுகமாய் முடியச் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கரின் வழியோ ஒளிந்து போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.